நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு சிறு வயது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கணவன் அலுவலகத்துக்கு செல்கிறாரு, இவங்க தனிமையாக இருக்காங்க. எனக்கு இந்த தனிமை எனக்கு சிரமமாக இருக்குது. என்னுடைய கணவர் பணி சுமையின் காரணமாக அவரிடத்துல பேச முடியல. ஆனால் இருந்தாலும் நான் தனிமையாக இங்கே இருக்கேன். எனக்கு நிறைய குழப்பங்களும் ஏதோதோ சிந்தனைகளும் எனக்குள்ளே ஏற்படுது. அதே நேரங்களில் இந்த மீடியா என்னுடைய நிம்மதியை இழக்க செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு பதில் தான் இது. நீங்கள் இந்த தியானங்கிறது ஒன்று நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு உணர்வு தளம், உங்களுக்கு மெய் உணர்வு தளம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நெற்றிக்கண் தியானத்தில் இந்த உணர்வை நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்குள்ள ஒருவர் இருந்துக்கிட்டே இருக்கார். இந்த உணர்வில் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்குள்ளே இருப்பவன், உங்களுக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய அந்த இறையாற்றல் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கான அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க, சந்தோஷப்பட, மகிழ்ச்சி அடைய, ஒரு ஆனந்தப்பட, உங்கள் தனிமையை போக்க, உங்கள் தனிமையிலிருந்து விடுபட, உங்கள் தனிமையிலிருந்து மேன்மையான நிலையை அடைய, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, இப்படி அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த மெய்யுணர்வு. உங்களுக்குள்ள ஒரு சக்தி, உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு, உங்களுக்குள்ள ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடியது. அதை பற்றியாக சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தனிமை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை தான் இந்த தியானம். இந்த தியானத்தை நீங்கள் செய்து கொண்டு உங்கள் இல்லற கடமைகளையும், உங்களுடைய கணவருடைய, உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு மேன்மையான நிலையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த நெற்றிக்கண் தியான மையம் உங்களுக்கு பயன்படும். அதே நேரங்களில் நீங்கள் எந்த ஆசிரமத்துக்கும் இந்த தியானத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த தியானத்தை செய்யலாம். எந்த சாமியார்களும் நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை. அவர்களுடைய எந்த விதமான தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த தியான பயிற்சிகளை நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பயிற்சியாகவும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு நிலை, உங்கள் குடும்ப நிம்மதியை இழக்காத ஒரு நிலை, நீங்கள் எங்கேயும் சென்று உங்களுடைய தியானத்திற்காக நீங்கள் வெளியே சென்று குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க தொலைதூர தீட்சையாக இங்கே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த என்னை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் பயிற்சிகள் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைதியை நீங்கள் இந்த தியானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் பாதுகாப்பான ஒரு சிறப்பான உங்கள் தனிமையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிக்கு வாருங்கள். சந்தோஷம்.